தேவனுடைய வார்த்தையில நாம் மகிழ போகிறோம். நாம் இந்த வந்திருக்கின்ற இந்த நோக்கத்தை உணர்ந்து கொள்வதற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துல முதல் 8 வசனங்களிலே இருக்கின்ற ஒரு மைய கருத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். As a beginning, இந்த பகுதியிலே இந்த ஊழியத்தை நாம் துவங்குவதற்கு மையமாக இருக்கின்ற இந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ரோமபுரி திருச்சபை பவுலடிகளாருடைய திருப்பணி ஊழியம் இதுவரை படாத ஒரு சூழ்நிலையில அங்கு இருக்கின்ற திருச்சபை வளர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், ஒருவேளை எனக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காது. எருசலேமுக்கு போகிறார், எருசலேமுக்கு போகணும், போனா அவர் உயிர் வாழ்வாரா உயிர் வாழ மாட்டாரான்னு அவருக்கு தெரியும். நாம் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை நாள் வாழப் போகிறோம் என்பது யாருக்குமே தெரியும். நம்முடைய நாட்கள் எத்தனை என்று தெரியாது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார்னா, நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற கடைசி நாள். அதனால அந்த ஆண்டவருடைய ஊழியத்தை பவுல் சொல்றாங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்திருக்கிற கடமையாக. அந்த நோக்கத்தோடு தான் பாத்தீங்கன்னா இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். அதுல என்னன்னா ஒரு அடிப்படையான ஒரு உண்மையை நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவர் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை தெளிவாக தெரிந்திருந்தார். எதற்காக அழைக்கப்பட்டிருந்தாரு? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, to proclaim the good news. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மையும் கூட நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நற்செய்தியை பிறரோடு பறைசாற்றுவதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பல்முறையா அவர்கள், தமயந்தி அம்மா அவர்கள் இந்த பகுதியில வந்த பொழுது அவர்கள் இந்த பகுதியை பார்க்கிற பொழுது அவங்க ஏதோ ஒரு வீடா மட்டும் அதை பார்க்கல. இந்த பகுதியிலே ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தாகத்தோடு இந்த இடத்துல அவங்க வந்தாங்க. அந்த ஒரு தரிசனத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுதும் இதே தரிசனத்தை தான் நம்ம பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட பவுல், ஆண்டவருடைய ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்ட பவுல். இந்த குடும்பம் இந்த பகுதியில ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அவர் சொல்லும் பொழுது சொல்லுவார் 3ஆம் வசனத்துல, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இல்ல, இதுதான் மையமான செய்தி. பாருங்க, என்ன செய்தி? கிருபையின் செய்தி. இது என்ன செய்தி? சமாதானத்தின் செய்தி. We have to bring the good news of God. We need to bring the grace of God and the peace of God. கடவுளுடைய கிருபையையும் சமாதானத்தையும் கொண்டு வருகின்ற மக்களாக ஏன் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறோம்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பகிர்ந்திருக்கின்ற அந்த மகிழ்ச்சியை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அதை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு. இன்றைக்கு பல இடங்களிலே நற்செய்திக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வரவேற்பு இருக்கிற அதே சமயத்துல அநேக இடங்களிலே பல்வேறு கடினமான சூழ்நிலைகள் நாம் பார்க்கிறோம். மிஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், அல்லது ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், எதிர்ப்புகள் பல இடங்களிலே பெருத்து வருவதை பார்க்கிறோம். ஆனால் மைய கருத்து என்ன தெரியுமா? நம்முடைய நோக்கம் என்பது மக்களுடைய மதத்தை மாற்றுவதல்ல, மக்களுடைய மனங்களை மாற்றுவது. கிருபை பெருக வேண்டும், சமாதானம் பெருக வேண்டும், அவருடைய வாழ்க்கையில மாற்றம் பெருக வேண்டும். அந்த மாற்றத்தை கண்டு அவர்கள் இயேசுவை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அதுதான் தன்னுடைய நோக்கமாக அவர் அறிந்திருப்பதை பார்க்கிறோம். டு பிரிங் பீஸ், மற்றவருடைய வாழ்க்கையில சமாதானம். எந்தெந்த வாழ்க்கையெல்லாம் தாறுமாறாய் இருக்கிறதோ, எங்கேயெல்லாம் ஒழுக்கமற்று இருக்கிறதோ, அங்கே புதிய கிருபையை கொடுப்பதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய்
பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசுவானவர். அவர் யாருன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். யாரால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்? தீர்க்கதரிசிகளால் வாக்குத்தத்தம் பண்ணவர். இந்த ஆண்டவர் ஏதோ இன்னைக்கு நம்ம புதுசா அறிவிக்கிற ஆண்டவர் இல்ல, ஏதோ இன்றைக்கு ஏதோ சில நாட்களிலே வந்தவர் அல்ல. தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவர் தம்முடைய படைப்பின் துவக்கத்திலிருந்து முன்னுரைக்கப்பட்ட இயேசு. இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, எத்தனையோ முன்னோர்களுடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, செய்திருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். அந்த ஆண்டவரை தான் அவருடைய சொந்த குமாரனாக அனுப்புவதற்கு அவர் முன் குறித்திருக்கிறார். அப்ப இது ஏதோ இன்று நேற்று வந்ததல்ல. இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவர் பல காலங்கள் முன்பதாக முன் குறித்திருக்கிறார் என்பதை அங்கே பவுலடியார் ரொம்ப அழகாக சொல்லுவதை பார்க்கிறோம். 5ஆம் வசனத்துல, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அவர் தேவனுடைய சுதனாக இந்த உலகத்திலே வந்தார். அவர் மனிதர்களுடைய பாவங்களுக்காக என்ன பண்ணார்? மரித்தார். அவர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். தி கிரக்ஸ் ஆஃப் தி காஸ்பல் இயேசுவிலே வெளிப்பட்டிருக்கிறது. அதை அறிவிப்பதற்காகத்தான் என்னை கடவுள் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பவுலடியார் ஆணித்தரமாக இந்த ரோமாபுரியருக்கு எழுதுகிற பொழுது சொல்லுவதை பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்திலையும் நம்ம அழகா கூட சேர்ந்து படிக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு வாக்கியம். 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்திலையும், அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தனது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்பட பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? அருள் செய்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும், எல்லாரையும் அழைச்சிருக்கிறாரு. ஆனா யாரையும் அழைச்சிருக்கிறாரு? உங்களையும் அழைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு எத்தனையோ மக்கள், கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற வாழ்கிற பகுதியில, இந்த பகுதியிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக தனிப்பட்டவர்களாக இந்த தனிப்பட்ட இந்த இடத்துல, இந்த சமூகத்துல ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். இந்த பகுதியில ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக நம்ம அழைத்திருக்கிறோம். பவுல் அதை தான் சொல்றாரு. இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு மக்கள் இருக்காங்க, ஆனால் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். உங்களையும் பாத்தீங்கன்னா அவர் அழைத்திருக்கிறார். அழைத்தது மட்டுமல்ல, 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கும் கிருபை கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கும் என்ன பண்ணிருக்கிறார்? கிருபை கொடுத்திருக்கிறார். எதற்காக? ஊழியம் செய்வதற்கான கிருபை என்ன பண்ணிருக்கிறார்? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சுமந்து ஆண்டவருடைய கிருபையை அனுதினமும் வாழ்க்கையிலே பெற்று உயிர் வாழ்கின்ற சாட்சிகளா நாம இருக்கணும். அதற்காக தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே, இந்த வேளையில நம்முடைய ஜெபம் எல்லாம் இந்த இடத்திலிருந்து ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் பெருக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அதற்காக நம்மை உயிருள்ள பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். பவுல் அழகா சொல்றாரு, இந்த கிருபை எங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கான கிருபை எங்களுக்கும் என்ன பண்ணிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு சாட்சிகள். நம்ம ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய மிஷனரிகள். நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நம்ம எடுத்துக்காட்டாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே அந்த விதத்துல உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறோம். குறிப்பாக நம்முடைய காரியல் நகர் யூபிலி திருச்சபை இறைமக்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே இந்த பணித்தளத்தை தெரிவு செய்து இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபம், இன்றைக்கு நாம் விதைக்கிற விதை, இன்றைக்கு நாம் கொடுக்கிற தரிசனம், நம்மை அர்ப்பணிக்கிற அர்ப்பணம், பவுலடிகளாரை போல ஆண்டவர் இந்த கிருபையை எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்தியிருக்கிறார். எதற்காக? இந்த சுவிசேஷத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு இந்த கிருபையை பகிர்ந்து கொள்வதற்காக. டு ஷேர் காட்ஸ் லவ். அன்பானவர்களே, இந்த நாளில நம்மை அர்ப்பணிப்போம். இங்க இருக்கின்ற மக்களுக்காக உண்மையான பாரத்தோடு நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை, ஏதோ கடமைக்காக இல்ல, ஏதோ தொடங்கணும் அப்படின்றதுக்காக இல்ல, உண்மையான அன்பு இல்லைன்னா அந்த ஊழியம் நிலைத்திருக்கவே முடியாது.
உண்மையான கிருபை இல்லைன்னா ஆண்டவருடைய ஊழியம் நிலைத்திருக்கவே முடியாது. We cannot fake God's love. கடவுளுடைய அன்பை நாம் ஏமாற்றி காட்டவே முடியாது. உண்மையான அன்பு இருந்தால் மட்டும்தான் அந்த ஊழியம் நிலைத்திருக்கும். உண்மையான ஆத்துமாக்களின் மீது பாரம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஊழியங்கள் சிறப்பாக இருக்கும். இந்த பவுலடிகளாருக்கு இருந்த அந்த பாரம்ல, அந்த அழைப்பு, அந்த இதையை உங்களுக்கு முன்னோடியாய் காட்டி நாம் செய்ய போகிற ஊழியங்கள், திருச்சபையாக நாம் எடுக்க போகிற முயற்சிகள், நம்ம இன்னும் கூட ஆண்டவருக்காக எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் நம் ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு இன்னும் அநேக மக்களை இணைத்துக் கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவாக்குவதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தணும். இந்த இல்லத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், இந்த இல்லத்தை திறந்து கொடுத்தவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் என்கின்ற எண்ணத்தோடு ஆண்டவருக்கு நம்ம படிப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.